சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சரி போ, பார்த்து சூதானமா போ. வணக்காத்த. இப்ப எதுக்கு இவங்க இங்க வராங்க? மாமா எங்க? என்ன விஷயம்? எதுக்கு வந்தீங்க? என்ன மாமா வரும்போதே விரட்டுறீங்க? அது சரி, உங்களுக்கு இது ஒண்ணும் புதுசு இல்லையே. சரி, விஷயத்துக்கு வரேன். மாமா, நீங்களும் ரொம்ப நாளா கோகிலாவுக்கு வரன் பாக்குறீங்க, கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு போராடிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா மனசுபடி ஒண்ணும் அமைய மாட்டுது. உங்க கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியும் மாமா. என்னங்க? ஆனந்தி சம்பாத்தியத்தை வச்சுதான் கோகிலா கல்யாணம் நடக்கணும்னா இப்போதைக்கு நகை நட்டு போட்டு கோகிலாவை கரை சேர்க்க முடியாது. அத பத்தி நீ எதுக்குப்பா கவலைப்படுற? அத்தை, நான் கவலைப்படாம வேற யார் கவலைப்படுவாங்க? நான் என்ன சொல்றேன்னா, சேகர் ரொம்ப நல்ல பையன், ரொம்ப வருஷமா எனக்கு விசுவாசமா இருக்கான். பேசாம கோகிலாவை சேகருக்கு கட்டி கொடுத்துருங்க. சேகருக்கு சொத்து பத்தி எதுவும் இல்லைன்னு நினைக்காதீங்க. நான் அவனுக்கு ஏன் சொத்துல கொஞ்சம் எழுதி வச்சு சுத்துப்பட்ட கிராமத்துல எவனும் பண்ணாத அளவுக்கு கல்யாணத்தை தடபுடலாம் நடத்திடுறேன். நீங்க பொண்ணை மட்டும் கொடுக்குறேன்னு சொல்லுங்க, மத்ததையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். என்ன சொல்றீங்க? இத நான் முறையாவே வந்து கேட்டிருப்பேன். அதுக்கு முன்னாடி ஒரு தவணை பேசி சம்மதம் வாங்கிடலான்னு தான் வந்தோம். சம்மதம் தானே, சொல்லிடுவோம். என்ன சொன்ன? என் பொண்ணு சம்பாத்தியத்துல கோகிலாவுக்கு கல்யாணம் நடக்காது. ஒரு அப்பதான் என் மனசுக்கு தெரியும் என் பொண்ணு என்ன பண்ணுவா பண்ண மாட்டான்னு. உள் மனசுல இருந்து சொல்றேன், என் பொண்ணு ஆனந்தியோட சம்பாத்தியத்துல தான் அவ அக்கா கோகிலா கல்யாணம் நடக்க போகுது. நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க கல்யாணம் பண்றதுக்கு வெறும் பணம் மட்டும் இருந்தா போதும்னு. நமக்கு மேல எல்லாத்தையும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருப்பான். அவன் ஒரு கடன் போட்டு வச்சிருப்பான். காசு பணத்தை தாண்டி மனுஷங்களை மதிக்கிற எவ்வளவோ நல்லவங்க இருக்காங்க. அவங்கள யாராவது என் பொண்ணை கட்டிக்கிறேன்னு வருவாங்க. அப்ப ஜாம் ஜாம் கல்யாணத்தை நடத்தி காட்டுவேன். அதுக்கு நடுவுல என் உயிரே போனாலும் என் 2 பொண்ணுகளையும் உங்களை மாதிரி அயோக்கியங்களுக்கு எடுத்துட மாட்டேன். நீங்க கிளம்பலாம். நீங்க கேட்ட சம்மதம் கிடைச்சிருச்சா? இடத்தை காலி பண்ணுங்க. என்ன அவமானப்படுத்துறதா நினைச்சு நீங்க பண்றதெல்லாம் உங்களுக்கு தான் கஷ்டம் மாமா. சீக்கிரமே இந்த சுயம்பு யாருன்னு நீங்க புரிஞ்சுப்பீங்க. சேகர அண்ணா, வா போலாம். அண்ணா, அவங்க பேசுறத கேட்டுட்டு நீங்க வந்துகிட்டே இருக்கீங்க. பட்டணத்துல ஆனந்த் என்ன பண்றான்னு சொல்லி மிரட்டி இருக்கலாம்லண்ணா. டேய், உன் விஷயத்த பேச வந்தோம், பேசியாச்சு. இது ஏன் விஷயம். இதை எங்க எப்போ எத்தனை பேர் முன்னாடி பேசினா சரியா இருக்கும்னு எனக்கு தெரியும். அதுக்கான நாள் வரும்போது நான் கேட்பேன். நீ இவங்க பஞ்சாயத்துக்கு நடுவுல நாம கடைசி வரைக்கும் கல்யாணம் ஆகாம ஆண்டியா தான் திரியணும் போல் இருக்க. எம்புட்டு அசிங்கப்படுத்தினாலும் சும்மா சும்மா வந்து வாசல்ல நிக்கிறாங்க. மான ரோசம் எதுவுமே இவங்களுக்கு இல்லையா? அதெல்லாம் இருந்தா பெரிய பிரசிடென்ட் எப்படி நெஞ்ச நிமித்திக்கிட்டு தெரிய முடியும்? அதுவும் சரிதான். ஆட்டாளுக்கு ஒரு சீட்டாளு, அடுப்புக்காரனுக்கு ஒரு தொடப்பக்கட்டங்கிற கணக்கா அந்த சேகர்லாம் ஒரு ஆளுன்னு அவனுக்கு இவன் பொண்ணு கேட்டுக்கிட்டு வாரான் பாரு. சரி சரி, இங்க நடந்ததெல்லாம் கோயிலாட்ட சொல்லிடாத, அது சங்கடப்படும். நான் என்னத்துக்கு சொல்ல போறேன்? என் புள்ள இந்நேரம் இங்க இல்லன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நான் போய் என் ஜோலியை பாக்குறேன். நாளுக்கு நாள் ஏதாவது சொல்லி பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்களே. என்ன சல்மா இது? வந்துருவா மேடம், இப்ப வந்துருவா.
என்ன மேடம், இது மகேஷ் சார சேர்த்த ஆஸ்பத்திரி ஆச்சே, இங்க எதுக்கு வர சொன்னீங்க? ரெஜினா பர்த்டே வருது, அதுக்கு அவங்க அப்பா அம்மா வர வச்சு செலிப்ரேட் பண்றதுக்கு ஐடியா கேட்டல, அது விஷயமா தான் உன்னை இங்க வர சொன்னேன். ஆஸ்பத்திரியிலயா? ஆமா, ரெஜினா அப்பா அம்மாக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு பயப்படுறாள்ல, அவ பயப்படுற மாதிரி எந்த பிரச்சனையும் ஆகாம அதே நேரம் அவ அப்பா அம்மாவையும் பத்திரமா இங்க கொண்டு வரணும்னா நான் சொல்ல போறதுதான் ஒரே வழி. என்ன மேடம் பண்ண போறோம்? ரெஜினாவோட அப்பாக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு. அவருக்கு இங்க இருக்கிற ஒரு டாக்டர் தான் ரெகுலரா ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காருங்கிற மாதிரி அந்த பரமனை நம்ப வைக்கணும். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்ற இறை வார்த்தையின்படி வேண்டியதை கேட்டு பெற்றுக் கொள்வோமாக. பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன். இறைவன் தாமே உங்களோடு இருப்பாராக. வணக்கம் சிஸ்டர். வாங்க மனோன்மணி, ரொம்ப நாள் கழிச்சு உங்களை நேர்ல பாக்குறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கும் தான் சிஸ்டர். இவங்க 2 பேரும் என் ஹாஸ்டல்ல தங்கியிருக்காங்க. இப்ப குடும்பமாவே மாறிட்டாங்க. இது ஆனந்தி. வணக்கம் சிஸ்டர். ஸ்தோத்திரம். இது சல்மா. வணக்கம் சிஸ்டர். ஹலோ மை சைல்ட். போன்ல நம்ம பேசுனதுதான் சிஸ்டர். அத பத்தி நேர்ல பேசிட்டு போலான்னு தான் வந்தேன். ரெஜினாங்கிற பொண்ணோட பர்த்டே செலிப்ரேஷன் தானே? ஆமா சிஸ்டர். அது கூடவே சேர்த்து உங்க ஆசிரமத்துல இருக்கிற குழந்தைங்களுக்கு அன்னதானத்துக்கு ஏற்பாடு பண்ணலான்னு இருக்கேன். மறக்காம குழந்தைங்களையும் வர சொல்லிடுங்க. கண்டிப்பா. நாளைக்கு அந்த பிறந்த நாள ஒரு கிறிஸ்மஸ் மாதிரி ஜெபம், பாட்டு, பிரேயர்னு சிறப்பா கொண்டாட ஏற்பாடு பண்ணிடலாம். ரொம்ப சந்தோஷம் சிஸ்டர். இந்த உலகத்துல பிறந்த எல்லா குழந்தைகளும் கர்த்தரால ஆசீர்வதிக்கப்பட்ட குழந்தைகள் தான். அவங்களோட கண்ணீரை துடைக்க வேண்டியது இந்த திருச்சபையோட பொறுப்பு. தேங்க்ஸ் சிஸ்டர். நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். முக்கியமா இந்த கேர்ள்ஸுக்கு. வலிகளாலும் வேதனைகளாலும் துவண்டிருக்கும் ஒருவனின் கைகளை பலம் பெற செய்வேன்னு கர்த்தர் சொல்ற மாதிரி இந்த குழந்தைங்க அவங்க ஃப்ரெண்டு பிரச்சனைய அவங்களோட பிரச்சனையா நினைச்சு அந்த பொண்ண அவங்க அப்பா அம்மாவோட சேர்த்து வைக்க இவ்ளோ போராடுறாங்கன்னு நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமா இருக்கு. மக்கள் மதத்தால பிரிஞ்சிருக்காங்கன்னு சொல்றதெல்லாம் பொய். இப்ப என் கண்ணு முன்னாடியே வெவ்வேறு இறை நம்பிக்கையோட இருக்கிற 2 பேரு ஒரு கிறிஸ்துவ குழந்தைக்காக இவ்ளோ கஷ்டப்படுறாங்களே. அப்புறம் எப்படி மதம் மக்களை பிரிக்கும்? இறைவனை வெவ்வேறு ரூபத்துல வழிபட்டாலும் அவர் போதிக்கிறது அன்பு மட்டும்தான். அந்த தூய்மையான அன்ப ஆண்டவர் மேலையும் அக்கம் பக்கத்தார் மேலையும் நாம காட்டும் போது அவங்க இறைவனால ஆசிர்வதிக்கப்படுறாங்க. உங்க 2 பேருக்கும் ஆண்டவரோட ஆசீர்வாதம் பூரணமா இருக்கு. நீங்களும் உங்களை சார்ந்தவங்களும் இறைவனோட கிருபையால நல்லா இருப்பீங்க. நாளைக்கு பிறந்த நாளுக்கான ஏற்பாடெல்லாம் நான் பாத்துக்கிறேன்.
நீங்க நேரத்துக்கு ரெஜினாவையும் அவங்க அப்பா அம்மாவையும் கூட்டிட்டு வந்துருங்க. சரிங்க சிஸ்டர். நாளைக்கு காலையில சீக்கிரமா வந்து ரெஜினாக்காக நாங்க பிரேயர் பண்றோம். அதுக்கப்புறமா ரெஜினாவை கூட்டிட்டு வரோம். சல்மா உங்க கூடவே இருந்து உங்களுக்கு உதவியா இருப்பா. சரி, நம்ம நாளைக்கு சந்திக்கலாம். ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். ஸ்தோத்திரம். ஆ ஏன் மேடம், ரெஜினா தான் அவ பர்த்டேக்கு யாரும் விஷே பண்ண வேண்டான்னு சொல்லி பிடிவாதமா இருக்காளே. நம்ம இவ்ளோ பெரிய ஏற்பாடெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோமே மேடம், வருவாளா? சல்மா, ரெஜினாவை பர்த்டே செலிப்ரேஷனுக்கு கூப்பிட்டா தானே வரமாட்டா? பர்த்டே அன்னைக்கு சர்ச்சுக்கு போலான்னு சொன்னா கண்டிப்பா வருவா இல்ல? கட்டாயம் வருவா. மேடம் கூட்டிட்டு வருவாங்கங்கிற நம்பிக்கையில தானே இந்த கோயில்ல பிறந்த நாளை கொண்டாட முடிவு பண்ணிருக்கிறோம். எனக்கு நம்பிக்கை இருக்குது. ரெஜினா பிறந்த நாள அவ அப்பா அம்மாவோடதையும் கொண்டாடுவோம். ம். நாங்க ஏ ஆனந்தி, தனியா கூட்டிட்டு வந்து கேக்குற அளவுக்கு அப்படி என்ன உதவி? என் ஹாஸ்டல் ஃப்ரெண்டுகளை உங்களுக்கு நல்லா தெரியும்ல. நல்லா தெரியுமே, அந்த கடத்தல் நடந்த அன்னைக்கு உன்னை காப்பாத்தி கம்பெனி கூட்டு வந்தாங்களே அந்த 3 பொண்ணுங்க, அவங்க தானே? ம், அந்த 3 பொண்ணுங்களும் ரொம்ப அழகா இருந்தாங்க. ஐயோ, ஆ, அம்மா காலு. ஏனே காலுக்கு என்னாச்சு? ஓவரா பேசுனதுனால கொஞ்சம் சேதாரம் ஆயிடுச்சு. நீ சொல்லு, அவங்களுக்கு என்ன ஆச்சு? அவங்கள ரெஜினான்னு ஒருத்தி இருக்கா. அவளுக்கு நாளைக்கு பிறந்த நாள். பிறந்த நாளா? அதுக்கு அப்புறம் இங்க கூட்டு வந்தியா? கேக்கலாம் வெட்டுவீங்கல்ல? ஆனந்தி, அது எதுக்குங்க இவ்வளவு தூரம் தனியா கூட்டிட்டு வந்து சீரியஸா சொல்லிட்டு இருக்கீங்க? இத கம்பெனிலே சொல்லிருக்கலாமே. ரெஜினா பிறந்த நாள் கொண்டாடுறதுல ஒரு சிக்கல் இருக்குது. அதனாலதான் உங்க எல்லார்கிட்டயும் உதவி கேட்கலான்னு கூட்டியாந்தேன். கேக்குவாங்க, காசு வேணும் அதானே? மாச கடைசி ஆளுக்கு ஒரு 200 ரூபா கொடுத்தா போதுமா? ஏய், அவ ஏதோ முக்கியமான விஷயம் பேச வரா, அவளை பேச விடாம நீங்களே பேசிட்டு இருக்கீங்க. ஆனந்தி, என்ன விஷயம் தெளிவா சொல்லு. ரெஜினா அவ அப்பா அம்மாவை பிரிஞ்சத சென்னையில தனியா எங்க கூட ஹாஸ்டல்ல தங்கி இருக்கறா. அவளுக்கு அவ அப்பா அம்மாவோட பிறந்த நாள் கொண்டாடணும்னு ஆசை. அவங்கள பார்க்க முடியாம ரொம்ப ஏங்கி போயிருக்கா. ஐயோ, இது என்ன பெரிய விஷயம்? போனை போட்டு கூப்பிட்டா வந்துட போறாங்க. ரெஜினாக்கு போன் போடு, நான் பேசுறேன். இல்ல 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 வேணாம், நீயே பேசு. அவ அப்பா அம்மா இப்போதைக்கு ஊர்ல இருந்து வர முடியாத நிலைமையில இருக்காக. ஏன், என்னாச்சு? அங்க ஒரு பெரிய ஆளு அவங்கள ஒரு காரணத்துக்காக ஊரை விட்டு இங்க வர விடாம தடுத்துட்டு இருக்காரு. ஆனா அவங்கள வர வைக்க நாங்கெல்லாம் ஒரு ஏற்பாடு பண்ணிட்டோம். உடம்பு சரியில்லைன்னு சொல்லி இங்க சென்னை ஆஸ்பத்திரிக்கு வந்துருவாங்க. அப்புறம் என்ன ஆனந்தி, அப்பா அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டாங்கன்னா அங்க இருந்து கூட்டிட்டு போய் பிறந்த நாள் கொண்டாடிக்கலாமே. அதுலதே ஒரு சிக்கல் இருக்குது. அவங்க தனியா வரமாட்டாங்க. அவங்க கூட நான் சொன்ன அந்த பெரிய ஆளுகளும் வருவாங்க. அந்த பெரிய ஆளுக கூட பேசி சமாளிச்சு அவங்களுக்கே தெரியாம ஆஸ்பத்திரியில இருந்து ரெஜினாவோட அப்பா அம்மாவை கூட்டியாந்து ரெஜினாவோட பிறந்த நாள கொண்டாடணும். ஆனந்தி, பிரச்சனை என்னன்னு தெளிவா சொல்லுங்க. நாம அவங்கள்ட்ட சண்டை போட்டு கூட்டிட்டு போலாம். அதை விட்டு எதுக்கு இவ்வளவு தூரம் ஏதோ பிளான் பண்ணணும்? இல்ல இல்ல, நாங்க இத ரெஜினாவுக்கு தெரியாமலேயே செய்யறோம். அதுல ஏதாவது ஒரு சின்ன சிக்கல் வந்தா கூட அவ எங்களை கோச்சுக்குவா. எனக்கு எந்த சிக்கலும் வராம முடிச்சு கொடுக்கணும். அதுக்கு நீங்க எல்லாருந்தே உதவி பண்ணணும். பண்ணுவீங்களா? நீங்க கேட்டு எப்படிங்க முடியாதுன்னு சொல்லுவோம். என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, பண்ணிடுவோம். நீ மட்டும் சரின்னு சொன்னா போதுமா? நாங்க சரின்னு சொல்ல வேண்டாமா? சரி சொல்லு. அதெல்லாம் முடியாது. ஏன் முடியாது?
சும்மா எப்படி செய்ய முடியும்? கேக்ல 2 பீஸ் எக்ஸ்ட்ரா கொடுப்பேன்னு சொல்லு. நீ என்ன சொன்னாலும் நான் செய்யறேன். கேக்க கேட்டு ஃப்ரெண்ட்ஷிப்பை கேவலப்படுத்துறியா நீ? ஆனந்தி, நாங்க வரோம். ரொம்ப நன்றிண்ணே. ஏ ஆனந்தி, எதுக்கு இப்படி பெரிய வார்த்தைலாம் பேசுற? இல்லக்கா, எனக்குன்னு ஒரு உதவி கேட்டு அதை நீங்க செஞ்சீங்கன்னா கூட பரவாயில்ல. என் ஃப்ரெண்டுக்கு உதவி கேட்கும் போது அதை செய்யறேன்னு சொன்னிய பாத்தியலா, அதுக்கு நான் மரியாதை கொடுக்கணுமா வேணாமா? ஏங்க, உங்க ஃப்ரெண்டோட சந்தோஷத்துக்காக நீங்க உதவி பண்ணணும்னு நினைக்கிறது எப்படி அக்கறையோ, அதே மாதிரி இந்த உதவி மூலமா நீங்க சந்தோஷமா இருப்பீங்க நாங்க நினைக்கிறதும் அக்கறை தானே. இப்போ உங்க ஃப்ரெண்டு சந்தோஷமா இருந்தா நீங்க சந்தோஷமா இருப்பீங்க, நீங்க சந்தோஷமா இருந்தா நாங்க சந்தோஷமா இருப்போம், நாங்க சந்தோஷமா இருந்தா நீங்க சந்தோஷமா இருப்பீங்க, நீங்க சந்தோஷமா இருந்தா உங்க ஃப்ரெண்டு சந்தோஷமா இருப்பாங்கல்ல. உங்க சந்தோஷம் தாங்க முக்கியம். எதுக்கு மாப்பிள்ளை இப்படி உளர்ற? குடோனுக்கு போனதுல இருந்து ரொம்ப குழப்பத்துல இருக்கேன்னு நினைக்கிறேன். ஆனந்தி, நாங்க வரோம். சரிண்ணே. சர்ச்சுக்கு போய் எல்லா ஏற்பாட்டையும் பண்ணிட்டு வந்துட்டேன். காயத்ரியும் சல்மாவும் அங்கேயே காத்துட்டு இருக்காங்க. நாம சொல்லும் போது வார்டன் மேடம் ஹாஸ்டல்ல இருந்து ரெஜினாவை சர்ச்சை கூட்டிட்டு வந்துருவாங்க. சரி, நீங்க மட்டும்தான் வந்திருக்கீங்க. முத்த அண்ணன், ஜெயந்தி அக்கா, சௌந்தர்யாவெல்லாம் ஆளையே காணும். எல்லாரும் அப்பவே வந்துட்டாங்க. மேல வந்து பாருங்க, அசந்துடுவீங்க. நேரம் ஆக ஆக பயமா இருக்குங்க. பயப்படாதீங்க, நான் இருக்கேன். நாங்க எல்லாரும் இருக்கோம். ரெஜினா அம்மா அப்பாவை நாங்க பத்திரமா கூட்டிட்டு போவோம், நீங்க கவலையே படாதீங்க. பாவாடை தாவணியில இருக்கிறத பார்த்தா ஆனந்தியா தான் இருக்கணும். நாம தான் பயப்படாம பொறுமையா பண்ணி முடிக்கணும். எக்ஸ்கியூஸ் மீ, இங்க ஆனந்தின்றது நீங்க? கணேஷ், ரெஜினா ஃப்ரெண்ட். ஓ, நீங்க தானா? ஆமா. உங்களுக்காக தான் காத்துட்டு இருந்தேன். ரெஜினாவோட அப்பா அம்மா எங்க வந்துட்டு இருக்காங்க? அவங்க மீனம்பாக்கம் தாண்டி வந்துட்டு இருக்காங்க. மீனம்பாக்கமா? அப்படின்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்கல்ல. ஆனந்தி, நமக்கு இப்ப நேரம் இல்ல. அண்ணே, நீங்க அவங்க கண்ணுல படக்கூடாது. நீங்க இங்க இருந்து போயிடுங்கண்ணே. இல்லங்க, நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண இங்கேயே இருக்கேன். வேணாம் பிரதர், உங்களை பார்த்துட்டாங்கன்னா அப்புறம் ரிஸ்க் ஆயிடும். ரெஜினா அப்பா அம்மாவை கூட்டிட்டு வர்ற வரைக்கும் நீங்க ஆம்புலன்ஸ்லயே வெயிட் பண்ணுங்க. அவங்களை கூட்டிட்டு வந்ததும் நம்ம இங்க இருந்து போயிடலாம். ஆமா, எனக்கும் இந்த யோசனைதே சரின்னு தோணுது. நீங்க இங்கே இருங்க, நாங்க வந்துடுறோம். சரி, வாங்க போலாம். ஆனந்தி, உங்களுக்கு அந்த பரமனை பத்தி எவ்வளவு தூரம் தெரியும்னு எனக்கு தெரியல. ஆனா நீங்க நினைக்கிறத விட அவன் ரொம்ப மோசமானவன். ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. சரி, நாங்க பாத்துக்கிறோண்ணே. ஐயோ ஐயோ, முடியலையே, என்னால முடியலையே. டாக்டர் வர எவ்வளவு நேரம் ஆகுன்னு தெரியலையே. என்ன காப்பாத்த யாரும் இல்லையா? ஐயோ, நீ யாருமா மகராசி? சிஸ்டர். எனக்கு யாரும் சிஸ்டர் இல்லையாமா? இல்ல, உங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் நான் சிஸ்டர். உங்க பிரச்சனை என்ன சொல்லுங்க? ஐயோ, எனக்கு வயிறு வலிக்குதம்மா. இவ்ளோ பெரிய வயிறு வச்சிருந்தா வலிக்காம பின்ன என்ன செய்யும்? வயிறு வலி வெளிய இல்லம்மா, உள்ளம்மா, உள்ள. எங்க வேணா வலிக்கட்டும். வயித்து வலி, காது வலி, முதுகு வலி, மூட்டு வலி, முட்டி வலி, எல்லா வலியும் சரி பண்ற டாக்டர் தான் எங்க டாக்டர் வசூல் ராஜா MBBS. வசூல் ராஜா MBBS-ஆ? என்னம்மா படம் பேரெல்லாம் சொல்ற? இவர் பேரை வச்சுதான் அந்த படமே எடுத்தாங்க. கமல் சாரோட ஃபேமிலி டாக்டரே இவர்தான். இவர் ட்ரீட்மெண்ட்ட பார்த்துதான் இம்ப்ரெஸ் ஆகி அவர் படமே எடுத்தாரு. நான் டாக்டர் சுரேஷ் குமார் எல்லாமா பார்க்க வந்தேன். அவர் விட பெரிய டாக்டர். அவர் கை உன் வயித்துல பட்டாலே போதும், உன் வயிறு வலி ஆட்டோமேட்டிக்கா சரியாயிரும். டாக்டருக்கு மாய மந்திரம்லாம் தெரியுமா? இவ்ளோ ஓவரா பேசின வயிறு வலிலாம் சரியாகாது. உள்ள வா. வா வா. ஐயோ அம்மா.
உங்களை பாக்குறதுக்கு பேஷண்ட் வந்திருக்காரு. கொஞ்சம் திரும்பி பாருங்க. ஹாய் 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 ஹாய். டாக்டர் வசூல் ராஜா எம்பிபிஎஸ். வாட் கேன் ஐ டு ஃபார் யூ? உங்களுக்கு என்ன வேணும்? ரேஷன் கடையில 2 கிலோ கோதுமை வேணுமா, வாங்கி தரீங்களா? கோதுமையா? ஏய் சோ சாரி சிஸ்டர், என்ன பேசுறீங்க நீங்க? பின்ன என்ன டாக்டர், ஃப்ரெஷ்ஷா பேஷண்ட கூட்டிட்டு வந்திருக்கேன், அவரை செக் பண்ணுங்க. இங்கேயும் செக் பண்றதா வேலையா? நீங்க எவ்வளவு பெரிய குவாலிட்டி செக்கரே. பண்ணுங்க பண்ணுங்க. யா யூ ஆர் ரைட். பட் ஒன் திங், என்னோட அசிஸ்டன்ட் இல்லாம நான் யாரையும் செக் பண்றது இல்ல. டாக்டர் ஜெயந்தி. வாங்க டாக்டர் ஜெயந்தி. டாக்டர். எஸ் டாக்டர். இவருக்கு பிசர் கட் பண்ணுங்க. பிசரா? ஐயோ. பிளட் பிரஷர். உங்களுக்கு பிரஷர் ஜாஸ்தியா இருக்கு, உட்காருங்க. சொல்லுங்க, உங்களுக்கு பிரச்சனை எங்க இருக்கு? வயிற்றுலதான் டாக்டர் பிரச்சனை. இந்த வயிற்றுலையா? எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு வயிறு தான் டாக்டர். ஐயோ, இந்த வயித்தை பார்த்தா டெய்லி நைட்ல 3 பீர் அடிக்கிற மாதிரி தெரியுதே. 4 பீர் அடிக்கிறேன் சார். வெரி குட். உங்க நேர்மை எனக்கு பிடிச்சிருக்கு. இப்போ உங்க பிரச்சனை என்னன்னு கண்டுபிடிச்சிடறேன். டாக்டர் முடியல டாக்டர். ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுவோம், ரைட்? டாக்டர் ஜெயந்தி, அதை எடுங்க. டாக்டர், ஸ்டெத்தோஸ்கோப் உங்க கழுத்திலேயே இருக்கு டாக்டர். யாருக்கு இது வேணும் இந்த இழவு? நீ அதை கொடுமா. என்னங்க டாக்டர்? நோட் பண்ணுங்க. வாங்க. நீங்கெல்லாம் யாரு மக்களே? நான் தேன்பா ஆனந்தி. ரெஜினா கூட ஹாஸ்டல்ல தங்கி இருக்கிறேன். இவகெல்லாம் நான் வேலை பார்க்கற கம்பெனில கூட வேலை பார்க்கறவக. இவரு அன்பு, ஜெயந்தி அக்கா, முத்தண்ண, சௌந்தர்யா. இவரே எங்க ஹாஸ்டல் செக்யூரிட்டி அண்ணன். எனக்காகவும் ரெஜினாக்காகவும் உதவி பண்ண வந்திருக்காங்க. என் பிள்ளைக்காக இவ்வளவு பேர் சென்னையில இருக்கீங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல மக்களே. உங்க எல்லாருக்கும் நான் எப்படி கைமாறு செய்ய போறேனே தெரியல. ரொம்ப சந்தோஷம் அக்கா. அதெல்லாம் பரவாயில்லப்பா. ரெஜினா எப்படிமா இருக்கா? உங்களை பார்க்க முடியலங்கிற வருத்தந்தே, மத்தபடி நல்லா இருக்கறா. கவலையே படாதீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்க நேர்ல போய் உங்க பொண்ணை பார்க்கலாம். அப்புறம் பரம்பரை மீறி ஈஸியா தப்பிச்சிட முடியாத மக்களே. அவ ரொம்ப மோசமானவன். இப்படி ஒரு சம்பவம் நடக்குதுன்னு தெரிஞ்சா அவ்வளவுதான். அப்புறம் நம்ம எல்லார் சொல்லியும் முடிச்சிருவான். சார், அவன் உள்ளூர்ல வேணா பெரிய ஆளா இருக்கலாம், ஆனா இந்த ஊர்ல எங்களை மீறி அவன் என்ன பண்ணிடுவான்னு நாங்களும் பாத்துடுறோம். கவலைப்படாதீங்க, நாங்க எல்லாரும் இருக்கோம். உங்க பொண்ணோட சேர்த்து வைப்போம். சரி தம்பி, இப்ப நான் என்ன செய்யணும்? சொல்றேன்பா. இங்க பாருங்கனே. சொல்லுமா ஆனந்தி. என்ன பண்ணணும்னு கேட்டியல்ல, நீங்க ஏறி இதுல படுங்க. இப்பவே ஏற்படுத்துறோமா? அவரு முகத்தை மூடுங்க. ஐயோ ஆனந்தி, முகத்தை மூடிட்டேன்னா எப்படிமா என்னோட பர்ஃபார்மன்ஸ் மக்களுக்கு தெரியும்? உன் பர்ஃபார்மன்ஸ் தெரிஞ்சா பரம பர்ஃபார்மன்ஸ் பண்ணி உன்னை பரலோக அனுப்பிடுவான்.
பரவாயில்லையா? இல்ல இல்ல மூடியா இருக்கட்டும். எதுக்கு எவரை படுக்க வச்சிருக்கீங்க? இப்ப நாங்க என்ன பண்ணணும்? இதுக்கு முன்னாடி அழுதீங்கல்ல, ஆமா, அதை விட 100% இன்னும் ஓவரா அழுவணும். அப்பதான் அவன் நம்புவான். அவங்க சொல்றது கரெக்ட். நீங்க உள்ள வரும்போது அழுததை விட வெளியே போகும்போது அதிகமா அழுதுகிட்டு போங்க. நீங்க அழறத பார்த்துதான் ஸ்ட்ரெச்சர்ல இருக்கிறது அப்பான்னு அவங்க நம்புவாங்க. சரிங்க தம்பி. ஜெயந்தி, முத்து, சௌந்தர்யா, நீங்க 3 பேரும் பரம இவர் முகத்தை திறந்து பார்க்காம பாத்துக்கோங்க. ரொம்ப சீரியஸா இருக்காரு, அது இதுன்னு பில்டப் பண்ணி ஐசியூக்கு கூட்டிட்டு போயிடுங்க. அதுக்கப்புறம் பிளான் பண்ண மாதிரி அப்பாவா ஆனந்தி கூட நான் வெளியே அனுப்பி விட்டுருவேன். கொஞ்ச நேரம் கழிச்சு சமயம் பார்த்து நாம எல்லாரும் பரமனுக்கு தெரியாம அம்மாவையும் வெளியே கூட்டிட்டு போயிடலாம். புரியுதா? சரி அன்பு. சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? பர்ஃபெக்ட்டா. மம்மி ஸ்டார்ட். ஜெயந்தி ஜெயந்தி தள்ளு தள்ளு தள்ளு. தள்ளு 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 தள்ளு. சரி போ போ போ. வா 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 சீக்கிரம் சீக்கிரம் திரும்ப திரும்ப திரும்ப. ஐயோ ஐயோ என்னாச்சு? என்ன சார் சொல்றீங்க? உள்ள ஸ்கேன் எடுத்தாச்சு, அடுத்து ஆபரேஷன் தியேட்டருக்கு கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கோம். இதுக்கு நடுவுல நான்சென்ஸ் மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஏதாச்சும் இருக்கா? ஏய் அண்ணனை பத்தி என்ன பேசுற? சார் என்ன சார், உள்ள ஏதாவது ஆவத்துக்குள்ள எப்படியாச்சும் உள்ள கூட்டு போய் காப்பாத்திடலான்ற டென்ஷன்ல சிஸ்டர் அப்படி பேசிச்சு சார். எதுவும் பேசாதுக்கா சார்? சரி, அதுக்கு எதுக்கு அவர் மூஞ்ச மூடி வச்சிருக்கீங்க? ஐயோ, இப்படி உளறாங்களே, மாட்டிக்க போறாங்க. ஏங்க கவலையே படாதீங்க, அவங்க எல்லாம் தெளிவா குழப்பிடுவாங்க. சார், முகத்தை திறந்து வச்சிருந்தா மூச்சு முட்டாதா? புரிஞ்சுதா பேசுறீங்களா? திறந்திருந்தா மூச்சு முட்டுதா? சார், இப்படி கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருந்தீங்கன்னா கேக்குற உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது, பதில் சொல்ற எனக்கும் ஒண்ணும் ஆகாது சார். இதோ கூட நிக்கிறானுங்களே இந்த சுருட்டு முடி அந்த கார் தலையணும், இவனுங்களுக்கு எதுவும் ஆகாது. பாவம் பத்து நிற்கிறாரு பத்தியா இந்த மனுஷன், அவருக்கு தான் சார் உயிருக்கு ஆபத்து. சொன்னேன்னா குழப்பவாங்கன்னு வழி விடுங்க. ஏய் நில்லு. முகத்தை காமிக்காம இங்க இருந்து ஒரு அடி கூட நகர விட மாட்டோம்ல. டே தனபாலு, ஆனந்தி பேச்சை நம்பி வந்ததுக்கு இன்னைக்கு உனக்கு பால் தான் நினைக்கிறேன். கூப்பிட்டீங்களா மேடம்? உள்ள வா. சொல்லுங்க மேடம். உனக்கு பர்த்டே விஷ் பண்ண தான் கூப்பிட்டேன். விஷ் யூ many more happy returns of the day. தேங்க்யூ மேடம். நான் யார்கிட்டையும் இத பத்தி சொல்லலையே மேடம். உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? உன் ஃப்ரெண்ட்ஸ் தான் சொன்னாங்க. இல்லையே, அவங்க இன்னைக்கு என் பர்த்டேங்கிறத மறந்துட்டு தானே அவங்க வேலைக்கு போயிருக்காங்க. அவங்க மறக்கல. உனக்கு பர்த்டே விஷ் பண்ணா நீ உன் அப்பா அம்மாவை நினைச்சு வருத்தப்படுவேன்னு தான் அவங்க விஷ் எதுவும் பண்ணல. பர்த்டே அதுவுமா உன்னை அப்செட் பண்ண வேணான்னு அவங்க நினைக்கிறாங்க. நீ உன் அப்பா அம்மாவை எவ்வளவு மிஸ் பண்றேன்னு கூட சொன்னாங்க. எனக்கு உன்னோட கவலை புரியுது. அதுக்காக யாரையும் பர்த்டே அன்னைக்கு விஷ் பண்ண கூடாத நான் சொல்லுவேன். கிறிஸ்மஸ்க்கு அப்புறம் எங்க வீட்ல பெருசா செலிப்ரேட் பண்ற ஒரே ஃபங்க்ஷன் என் பர்த்டே தான். ஒவ்வொரு வருஷமும் எங்க அப்பா அம்மா ரொம்ப கிராண்டா செலிப்ரேட் பண்ணுவாங்க. அந்த மெமரிஸ் எல்லாம் என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது மேடம். எங்க அம்மா அப்பாவை பிரிஞ்சிருக்கிற வழிய என்னால தாங்க முடியல. இந்த நேரத்துல பர்த்டே எதுக்குன்னு தான்
நான் வேண்டான்னு சொன்னேன். எல்லாம் சரியாயிடும், நீ கவலைப்படாத. உன் பர்த்டேக்கு நான் ஒரு ட்ரெஸ் வாங்கியிருக்கேன். இது உன் பர்த்டேக்கு என்னோட கிஃப்ட், வாங்கிக்க. உன் அப்பா அம்மா உனக்கு கொடுக்கற மாதிரி வராதுன்னு தெரியும். உன் அம்மா ஸ்தானத்துல இருந்து நான் ஏதாவது உனக்கு செய்யணும்னு ஆசைப்பட்டு வாங்கினேன். வேண்டான்னு சொல்லாம வாங்கிக்கோ. தேங்க்யூ மேடம். இன்னைக்கு ஆஃப்டர்நூன் எனக்கு தெரிஞ்ச ஒரு சர்ச்சில் உனக்காக ஒரு பிரேயரும் அங்க இருக்கிற அநாத ஆசிரம குழந்தைங்களுக்கு அன்னதானமும் ஏற்பாடு பண்ணிருக்கேன். நீ கூட கண்டிப்பா சர்ச்சுக்கு வரணும். எதுக்கு மேடம்? ப்ளீஸ், நான் வரல. ரெஜினா, நான் உன்னை செலிப்ரேட் பண்றதுக்கு கூப்பிடல. உன் அப்பா அம்மா சேஃபா இருக்கணும்னு உன் பர்த்டே அன்னைக்கு வந்து ஜீசஸ் கிட்ட ப்ரே பண்ணிக்கணும் தான் கூப்பிடுறேன். மனுஷங்களால சரி பண்ண முடியாத பிரச்சனைகளை கடவுள் தீர்த்து வைப்பாரு. அந்த நம்பிக்கை உனக்கு இருந்தா நீ சர்ச்சுக்கு வா. நீ சர்ச்சுக்கு வரும்போது நான் கொடுத்த புது ட்ரெஸ் போட்டுட்டு வா. மேடம், எனக்காக ரெஜினா, ப்ளீஸ். சார் படுங்க சார். ஒரு நிமிஷம். சார் என்ன சார் இது? ஆபரேஷன் நைஃப். ஆபரேஷன் நாங்க தானே சார் பண்ணணும். நாங்களும் பண்ணுவோம். உங்க ஆபரேஷன் கூட ஃபெயிலியர் ஆகலாம், ஆனா எங்க ஆபரேஷன் 100% சக்சஸ்.